தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த இளம்பெண் உயிரிழந்து 1 மாதமான பிறகும் உடற்கூறாய்வு ஆய்வறிக்கை வழங்கவில்லை என உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பிரசவத்திற்கு பிறகு ஏற்பட்ட இரத்த கசிவு சிகிச்சைக்கு தேனி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நடுக்கோட்டையைச் சேர்ந்த ஜெயப்பிரியா கடந்த மாதம் 26ஆம் தேதி உயிரிழந்தார். மருத்துவர்களின் அலட்சியமே உயிரிழப்பிற்கு காரணம் என உறவினர்கள் குற்றம் சாட்டிய நிலையில் இது தொடர்பாக வருவாய் கோட்டாட்சியர் விசாரணை நடத்தி வருகிறார். இந்த சம்பவம் நடைபெற்று 1 மாதம் ஆகியும் உடற்கூறாய்வு அறிக்கை வழங்காமல் மருத்துவமனை நிர்வாகம் அலைக்கழிப்பதாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கவர்மெண்ட் சைட்லேருந்து எந்த ஒரு அந்த மருத்துவ பார்த்த எந்த ஒரு இதுவுமே வரல, மார்ச்சரி ரிப்போர்ட்டும் வரல. என் குடும்பத்துக்கு எந்த ஒரு இதுவுமே அவங்க பதிலும் சொல்ல, சரியான முறையில் பதில் சொல்ல அலட்சியப்படுத்திகிட்டே இருக்காங்க. கேட்டால் பதிலும் சொல்ல மாட்டாங்க. இந்த தரம் அந்த தரம் 1 மாதம் ஆயிடுச்சு. இப்போ நானும் என் குழந்தையும் அனாதையாக இருக்கோம். எந்த ஒரு வேலைக்கும் என்னால் சரியாக போக முடியல. அவங்கள குழந்தைய பார்க்க நான் எந்த ஒரு வேலைக்கும் போக முடியல. அதனால் அரசு வந்து என் மனைவின் இறப்பில் வந்து சந்தேகமாக இருக்குது. அது மருத்துவர் என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் அதுக்குரிய எல்லா சீட்டுமே காட்டணும். அந்த மார்ச் ரிப்போர்ட்டு என்னன்னு வந்து சேரணும். எனக்கும் என் குழந்தைக்கு வந்து அரசுனால எதனா நிவாரணம் கண்டிப்பாக முறையில் வேண்டும் என்று கேட்டு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.